பாக்குறாங்கல்ல, ஆடியன்ஸ் பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரசிக்கிறாங்க, ரைட். அதுல ஒரு கெட்ட பேர் வருது இல்லையா உங்களுக்கு? இன்னொரு கேள்வி கேட்கறேன். அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? என்ன அக்ரிமெண்ட் பண்ணணும்? ஒரு 2 வருஷத்துக்கு. பொதுவா இதுதானே பேசுவீங்க. ஆம்பளைங்கன்னா மத்த ஆம்பளைங்க பேசுறது விட நான் பேசணும்னா கரெக்ட். நீ ஆம்பளையாவே ஃபர்ஸ்ட் தான் கேட்டு சாவடிச்சு ஆக மொத்தம் உனக்கு டபுள் மீனிங்ல பேசணும். அதுக்கு என்ன வரணும் கூட. அதானே? அதுவும் வந்து என் பொண்டாட்டியா அக்ரிமெண்ட் போறதுக்கெல்லாம் நான் ஆமா நீங்க தேவையா பேசுறீங்க. இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். ஹாய் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முறையா வந்து இந்த சேலம் மணி பார்த்தீங்கன்னா விஜாவா மாற போகிறான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அண்டங்காக்கா சேனல்லேருந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நிறைய இன்டர்வியூ எடுத்து கலாய்ச்சாங்க. அதனால இந்த சேலமணி நீங்கள் வந்து அண்டங்காக்காவில் வந்துட்டு விஜாவா மாதிரி ஒரு பேர் அழகி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க சொல்லி வந்து வற்புறுத்தினாங்க. அதனால அந்த அழகி வந்து அந்த குயினை நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். முறையா என்ன ஆடியன்ஸ் தான் என்ன முறையா என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ரைட்டு எடுத்துருவோமா? அந்த வேற யாரும் அந்த பேரழகி நம்ம வேண்டாம். பார்த்தா திருப்பி தான் வருது. சொல்லுங்க. நீங்க தானே அந்த பேரழகி குட்டிமா? நான் பேரழகி நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்றேங்க. சரி ஓகே. ஏன் அதை நீங்க வந்து சந்தோஷப்படக்கூடாதா? அந்த மாதிரி என்ன சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க ஏதாவது சினிமா நடிச்சிருக்கீங்களா? சினிமா நடிச்சிருக்கேன்னா படம் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேடி வந்திருக்கா? தேடி வந்திருக்கு. ஆனா போறது இல்ல. யா அதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும்? இல்லங்க, இன்டர்வியூனா சொல்லிதான் ஆகணும். சரி போறது இல்ல, வந்திருக்கு. இப்போ ஒரு படம் தான் சைன் பண்ணிருக்கேன். வேற எந்த படத்துக்கு போல. ஒரு படத்துக்கு தான் போயிருக்கேன். என்ன படம் அது? என்ன படம் இப்போ உன்கிட்ட அதே சொல்லிடணுமா? என்ன படம் உன்கிட்ட சொல்லணுங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூல வந்து மக்கள் பாப்பாங்கல்ல. நான் தானே இன்டர்வியூ எடுக்கிறேன். உங்க லைஃப் பத்தி இருந்து நான் என்ன கேக்குறேன்னா அது நீங்க சொல்லிதான் ஆகணும். இன்டர்வியூல சொல்லிட்டு தானே கையெழுத்து போட்டு வந்தீங்க. நான் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்தா அது உங்ககிட்ட வந்து சொல்லிடணுமா? அப்டேட் வரும்ல, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. இல்லங்க, நீங்க என்ன படம் நடிக்கிறீங்க, என்ன ரோல் படம் வாய்ப்பு வந்துதான்னு கேட்டியா? நான் என்ன ரோல் பண்றேன் என்ன பண்றேன்லாம் நீ கேட்க கூடாது. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அடுத்த கேள்வி முடிஞ்சா கேளு. அடுத்த கேள்வி கேட்கணும்னா உன்னை வந்து அடல்ட்டாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அப்படி கேட்டதானே மக்களும் வந்து இப்ப வந்து நீ சினிமாக்குள்ள வந்தியான்றதும் இப்ப நீ அடல்ட்னு சொல்றதும் ரெண்டும் அடல்ட். இப்ப ஒண்ணாது. நீங்க வந்து எந்த படத்துல சைன் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடிப்படம். அடிப்படம்னா அதாவது வந்து குத்தாட்டம் போட்டு அடின்னு அடிப்பாங்கல்ல, கிளாமரா. நான் இப்ப நீ அடிக்கிறத பத்தி பேசுவேன். இதுக்கு நான் பதில் சொன்னா நான் 18+ பேசுறேன் தானே? ஏங்க நான் கேட்டா நீங்க சொல்லிதான் ஆகணும். படம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேளுன்ட்டேன். நீ என்ன குத்தாட்டம் அடித்தளம்னா எனக்கு புரியல. இல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க பண்ற வீடியோவுக்கு எல்லாமே அடித்தளம் மாதிரி தானே எல்லாமே கேட்பாங்க. நீ என்ன விட்டு படம் நடிக்க போறியா? ஏங்க படுத்துட்டு நாங்கெல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்தா இந்த இடத்துல விஜயாவா வந்து உட்கார்ந்து இருக்கோம். படம் பண்ணிக்க சொல்லு. ஒரு 10 படத்துல வந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன அடிச்ச? படம் பார்த்து நீ என்ன அடிச்சன்னு சொல்லு. படம் பார்க்கறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீ என்ன படம் பண்ணிருக்குன்னு சொல்லு. இப்ப என்ன கேட்டல. சரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த விஜயாவா கூட என்ன வந்து பொறுப்பேற்றுக்கோங்க வந்து இன்டர்வியூ எடுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக தெரியுமா வந்தேன்? யார் சொன்னது உங்க விஜயாவை பொறுப்பேற்க சொல்லி? என்ன வந்து அண்டங்காக்கா சொன்ன. நான் வேண்டான்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். கூப்பிட்ட உடனே ஆட்டிக்கிட்டு வந்துருவியா? ஏங்க நான் வரவே மாட்டேன்னு அவருக்கு எனக்கும் வந்து போன்ல வாக்குவாதம். விஜய் குட்டியம்மா வராங்கன்னு சொன்னாங்களா, அப்படியே அந்த செகண்டே வந்து அந்த வாக்குவாதத்தை மாத்திக்கிட்டேன். அப்படியே நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்களை லவ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப நீங்க விஜய் பண்றதுக்கு வந்தியா இல்ல லவ் பண்றதுக்கு வந்தியா? விஜயாவும் வந்திருக்கேன். உங்களை அப்படியே இந்த இன்டர்வியூ இருக்கிற சாக்கில பார்க்கவாது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களே நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நினைச்சிட்டுதான் இருக்க முடியும். நினைச்சு என்ன பண்ணுமோ அதான் பண்ண முடியும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எதுவும் பண்ண மாட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களே நினைச்சு பெட்ஷீட் போத்தி தூங்கிடுவேன். அதுக்கு பெட்ஷீட் போத்துதான் தூங்குவேன். ஆமா, அப்பதானே கனவுலையாவது நீங்க வருவீங்க. சரி
கனவுல வந்து உங்களுக்காக தான் இப்ப இப்பயும் சொல்றேன் குட்டிமா. நீங்க வந்து என்ன நீங்க இன்டர்வியூ எடுக்கும் போது வந்து என்ன கேள்விக்கு மேல டபுள் மீனிங்லயே பல விதத்துல கேள்வி கேட்டு என்ன சாவடிச்சிட்டீங்க. இப்பதான் முடிஞ்சா நீ கேள்வி கேட்டு என்ன சாவடி பாப்போம். முடிஞ்சாவா? ஏன்னா நீயாவது நல்லா இன்டர்வியூ எடுத்து எடுத்து ஆடுறது வந்து ஓடுற வேலை எல்லாமே எல்லாத்தையும் கேட்டு 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 எல்லா வேலையும் அந்த விஜய் பொறுப்பு ஏத்துட்டு பண்ணிட முடியாதுல்ல. ஏன்னா இந்த முதல் டைமுங்கிறதுனால வந்து எனக்கு சொதப்புது. 2ஆம் டைம் 3ஆம் டைம் எல்லாம் அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுவேன். படுக்கிற வீடியோ விட்டுட்டு எந்த வீடியோக்கு வந்துருவேன் உட்காந்து பேசுற மாதிரி. ஏன் இன்டர்வியூல வந்து இந்த படுக்கிறது ஆடுறது இல்ல உங்களோட யூடியூப் சேனல்ல போய் பார்த்தேன் நானு கருமத்தை. என் கூட படுக்க உனக்கு விருப்பமா அப்படின்னு யாரையும் கேட்டு வீடியோ போட்டுருக்கீங்க. அப்படியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கோம். சும்மா நான் கேட்டு பேசினா அது எல்லாமே உண்மையா? சரிங்க, அதை விடுங்க. இப்ப ரோட்ல போறீங்க வரீங்க, அதனால நான் உன்னை கேள்வி கேட்டா மட்டும் அதை விடு அதை விடுங்கிறேன். சரி விடுங்க. பதில் சொல்ல முடியலையா? நான் பதில் சொல்றேன் சொல்லல. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? என்கிட்ட அந்த கத்திர எல்லாம் வச்சுக்காது, ஓங்கி அரைஞ்சிருக்க மாதிரி. நீ விஜய் அரைஞ்சினா என்ன ஆகும் தெரியுமா? நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு வந்திருக்க. என்ன கையெழுத்து போட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா அப்ப நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், தாலியை கட்டுவேன், ஃபர்ஸ்ட் நைட் வைப்பேன். ஆமா, எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கிட்டா நீ வந்து இங்க வந்து கையெழுத்து போட்டுருக்கணும். போட்டுருப்ப அண்ணா சொன்னாரு. சரி முடிஞ்சா பண்ணுவா, இங்கே பண்ணு, முடிஞ்சா பண்ணு, பண்ணிடுவோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப வந்து இன்டர்வியூ முடிச்சிடுவோம். சரியா? சரி, அப்ப கேள்வி கேள்வி அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்காம வேற என்ன தேதி பேசிட்டு இருக்கு? சரிம்மா, நீ வந்து இப்ப தனியா ரோட்ல போற வர உன்னோட ஃபேன்ஸ் பாக்குறாங்க. பொண்ணு விட்டுரு, பையன் 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 இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க, நீதான் விஜய் கட்டியம்மாவன்னு. அவன் வந்து கேக்குற கேள்விகள் எந்த விதத்துல கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. போட்டோ எடுக்கணும்னு தான் கேட்பாங்க, வேற என்ன என்கிட்ட வந்து நீங்க ஏன் எடிங் பேசுறீங்களா கேட்பாங்க. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, உங்களுக்கு பேன் இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? போன் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். அவங்க கேக்குற கேள்விகள் உங்க அதாவது வந்து நீங்க அவங்க ஃபேன் சொல்லும் போதே மயிர் மூட்டு போன விடான்றது. இங்க பாருங்க, முத வந்து ஃபேனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அத முத கத்துக்கோங்க. எப்படி வந்து இப்ப ஒருத்தன் ஃபேனா இருக்கான், எப்படி அவனுக்கு என் நம்பர் கிடைக்கும்? இல்ல எப்படி எனக்கு அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு வருங்க, நீங்க தான் சொல்றீங்களா நான் ஆம்பளன்னு. உங்க நம்பர் எப்படியாவது இப்படி அவனா சொல்லி கொடுத்துருப்பான். எனக்கு போன் பண்றவன் ஃபேன்னு சொன்னா நான் வந்து சொல்லுங்கன்னு எப்படி மரியாதை பேசணுமா? அவன் வந்து மரியாதை பேசுறான்னா ஒரு விஷயம் மரியாதை அவன் கொடுத்து பேசுறான்னா மரியாதை கொடுத்து பேசணும். எவன் ரொம்ப வன்கிற எவனா வந்து பேசுறான்னா அவனை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். அப்ப ஃபேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வந்து மரியாதையா பேசினா மரியாதை பேசுவேன், இல்லன்னா மூட்டு வைடா போன அப்படின்னு டீசெண்டா சொல்லுவான். அவன் வந்து கேட்கிற கேள்விகள் எந்த மாதிரி விதத்துல அவன் கேட்கவே விட மாட்டேன், அப்புறம் எப்படி கேள்வி கேட்பான்? அது கேட்கவே விட மாட்டான். உன் வாயை அடைச்சிட்டு அவன் பேசுவான்னு நான் சொல்ல வரேன். பேசுறதுக்கு முன்னாடி அவனை பேச விட மாட்டேன். அவனை பேசுற விதங்கள் எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஏன்னா வந்து நீ டிவில வந்து உங்களுக்கு வந்து போன் பண்றவங்க கூட பயப்படுவான். என்ன பையாரா பைத்தியக்காரா பைத்தியக்காரா? டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.